கைஸ் இன்றைக்கு வீடியோ வந்து கொஞ்சம் வித்தியாசமான வீடியோ உண்டு. 1980 1990 பிறந்த ஒருத்தர்கிட்ட 2000க்கு பிறந்த ஒருத்தர் வந்து லவ் பண்ணுறதுக்கு ஐடியா கேட்கக்கொள்ள அந்த பழைய ஆள் அப்படின்னா எங்களமா யாக்கள் 1980 90 பிறந்தாக்கள் லவ் பண்ணதுக்கு அந்த புதிய பொடியனுக்கு ஐடியா கொடுக்க மாதிரி தான் இந்த வீடியோ பார்க்கல. 1980 1990 பிறந்தாக்களுக்கெல்லாம் பழைய நினைவெல்லாம் வரும். ஐசிடியும் வீடியோ மிஸ் பண்ணால் ஃபுல்லாக பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். கனவு காணும் வாழ்க்கையாவும் கலைந்து போகும் கோலங். சுபேதாடா, ஐயோ உங்களை எல்லா இடத்துலயும் தேடிக்காப்பா. நீங்க இங்க பழைய பாடல் அடைச்சு கொண்டு ஃபுல் பண்ணா நிக்கனா. இந்த சின்ன ஐடியா ஒன்று எடுக்கணும் உங்கள்கிட்ட. ஐடியா உண்டா? அப்ப இந்த சுபேதானே உங்களுக்கு தேவைப்படுக ஐடியாவில் எடுக்கிறதுக்கே எந்த செல்லே இப்படித்தான் எங்கட வாபஸ் என்ன உனக்கு நாங்கண்டா புரோக்கர் மார்களை போட்டு குட்டி வந்து கல்யாணம் பிடிக்கிறதுக்கு தேடி தாரல்ல. நீ நாங்க பாக்குற எல்லாத்துக்கும் மனம் செல்லும். அது சுத்தி இந்த நீயே பார்த்து நல்ல குட்டியோண்ட இந்த தேர்ந்தெடுத்துக்கோ, நான் கல்யாணம் பண்ணி வைக்கன்னு சொன்னேன். இனி அதான் இதை குட்டியோண்டு பார்த்தடா நல்ல குட்டியோண்டி அவளை பண்ற மாதிரி இந்த ஐடியா ஒன்று எடுக்கிறதுக்கு. அப்படியா? அப்ப இப்படி செய். ஆட்டோகிராஃப் ஒன்று. ஆட்டோகிராஃப் ஒன்று சொல்லி எனக்கு தெரியுமா? சரியா? அடே ஆட்டோகிராஃப் ஒன்று சொல்லுடா. அது குட்டியில் கொடுக்குறாங்க. இதில் சரி எழுதி தாங்கன்னு சொல்லி கொடுக்கணும். ஒரு புக் உண்டு ஆட்டோகிராஃப்னு சொல்லி. அப்போ அவட மனசு இடிக்க தாயில் எழுதி தார். அப்படி அப்போ எங்களுக்கு விலகு எடுத்துக்கொள்ளும். அதில் எங்களை பற்றி அவங்க நினச்சிக்கோ நிற்க எத்தேன்னு சொல்லி அந்த ஆட்டோகிராஃபில் கவிதையில் எழுதுது. நீ அப்போ அந்த டைமுக்கு எங்களுக்கு தெளிக்கொள்ள. நீங்கள் ஆட்டோகிராஃப் ஒன்று எடுத்து போய்த்து குட்டி கொடுங்கோ, அவளை மனசு இலிக்கத்தை எழுதி தருவது. அப்போ உனக்கு விலையும் கொள்ளையிலும் லைன் சொல்லி ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு அப்படி செய்ய ஆட்டோகிராஃப் கொடு. அது சரி வாரல்ல சுபேதாடா. வாட்ஸ்அப் பதிக்கிய காலத்துல ஆட்டோகிராஃப்ல கொடுத்தவட மனசு இலிக்கத்தை எழுதி கேட்கு. அது சரியா? ஃபோன் நம்பரை கேட்க செஞ்சாலும் பரவாயில்ல. வாட்ஸ்அப் ஐயோ ஆட்டோகிராஃப் அது சரி வாரல்லையா? சரி, அப்போ இப்படி செய். ஒரு புக் கொண்டு எடு. சரியா? நீ எடு. நல்ல அவங்க நல்ல வாசித்து ஐடியா எடுக்கலாமான மாதிரி யூரோப்பியன் ஹிஸ்ட்ரி வரலாறு புக் கொண்டு எடுத்து அது உள்ளுக்கு லெட்டர் ஒன்று எழுது. சரியா? எழுதோன்னு இப்படி நீங்கள் எனக்கு விருப்பம்ண்டா நாளைக்கு ரோஸ கலர் பிங்க் கலர் கவுனுன்னு எடுத்துக்கணும் வாங்குவோம். நீங்கள் எனக்கு விருப்பம் இல்லாட்டி கருப்பு கலர் கவுனுன்னு எடுத்துக்கும் வாங்குவோன்னு சொல்லி லெட்டரில் எழுதி அதை வந்து அதை ஹிஸ்ட்ரி புக்கில் போட்டு அவள் கொடு. பொறுமதியான நல்ல புக்கொண்டு வாசித்து பாருங்கன்னு கொடு. அவள் புக்கை பிரிக்கோ லெட்டரை வாசித்தா அவள் கேஸ் ஓகே. ரோஸ கலர் கவுன் எடுத்தா அவளுக்கு ஓகே, பிளாக் கலர் கவுன் எடுத்தா அவளுக்கு ஓகே இல்லை. நானா அவன் பயோ செஞ்ச குட்டி ஒன்றுக்கு ஹிஸ்டரி புக் ஒன்று கொடுத்து சரி வரலாறு புக் ஒன்று பிங்க் கலர் உடுப்பு விருப்பம் இல்லா, பிளாக் கலர் உடுப்பு விருப்பம் இல்லான்னு எது அப்படி சரி வரல. அதுகளே இல்லை அவன் சிரிச்சுச்சா அப்படி சொன்னாங்க புக்குகளை கொடுத்து வாசிக்க. சரி அப்படியேடா. அப்போ நீ இப்போ அந்த ட்ரை பண்ண குட்டி தம்பி மாறு நிற்கியா? தம்பி மாறு. ஓ அவன் ஐயா பசனான தம்பின்னு நிற்கிய. சரியேடா, கேஸ் முடிஞ்சே. உன்னோட லவ் சக்ஸஸ் சரி சொல்லி நினச்சிக்கோ. நீ வந்து தம்பிக்கு வந்து ஒரு நாளைக்கு பால் பேக்கெட்டும் ஒரு பன் உண்டும். சரியா? ஆளை பிடிச்சி இன்னும் ஒரு நாளைக்கு சாக்லேட் உண்டு. அப்புறம் விளையாடுறதுக்கு போல் வாங்கி கொடு. அதான் பெட் ஒன்று வாங்கி கொடு. அப்போ இந்த கேப் போட்டு டிஷர்ட் ஒன்று அந்த மாதிரி நல்லா செலவழித்து தம்பியை வந்து ஓட சைட்டுக்கு திருப்பிக்கோ. அதுக்கு அப்போ போய்த்து அதை குட்டிக்கிட்ட செல்லியேடா தம்பிக்காரன். அந்த நாணவண்டா சரி நல்லம் எனக்கு இப்படி எல்லாம் செஞ்சு தார, எனக்கு 10 ரூபா பார்த்துக்கொள்ளு என்னவா சரியாக நிறக்கம்னு சொல்லி ஒன்றை பற்றி புகழுவது. அந்த குட்டியிட மனுஷன் ஒன்றை பற்றி ஒரு சின்ன மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் கொண்டு வாரேடா. விலகினா நீ தம்பிக்காரனை பிடிச்சிக்கோ ஃபஸ்ட்டுக்கு. நீங்கள் நினைச்சா அவங்களோட காலத்துக்கே சின்னவனுமா அவன் சரியான மாதிரி பண்டித்தே நிறைய பண்டிச்சவனுண்டு. அவன் என்கிட்ட நல்லா எல்லாத்தையும் கலட்டி கொண்டு நல்லா தின்ட்டுட்டு பொடிய மாட்ட செல்லுவான். போய் எங்கிட்ட தாத்தாக்கு இவர் ட்ரை பண்ணுங்க என்ன மாட்டேங்க நாங்கள் வாரேன் நாங்கள் நல்லா தாளத்தையெல்லாம் திண்டு குடிச்சு குடிக்கிறேன்னு சொல்லி எங்களை பயிட்டு எடுப்பான். இந்த காலத்து சின்னவனை பற்றி தெரியும். அவனுங்களுக்கு செலவழிச்சு தாத்தமாருக்கு போயிட்டு எங்களை நலவு செல்லத்துக்கு அது எல்லாம் நடக்கு எல்லாத்துக்கு போயிருந்தானா. சரி அப்படின்னு சொன்னாக்கா நீ இப்படி செய். இப்போ கிளாஸ் போகிறேன்னு சொன்னே கேம்பஸ் முடிய காட்டியும் கிளாஸ் போகிறேன்னு சொன்னேன். குக்கரி கிளாஸ் உண்டு. நீ குக்கரி கிளாஸ் போக்குள்ள அவட பின்னால் போ. பின்னால் போயிட்டு வேறு மனுஷன் வீக்கி செல்ல இல்லை பேசாது. அவள் கிளாஸுக்கு போக்காட்டியும் நீ அவங்களோட பின்னாலே போங்க. சரியா? அப்புறம் 5 மணிக்கு கிளாஸ் விட்டா மறுபடியும் அவள் போக்குள்ள அவட பின்னாலே அப்படி போங்க. 3 மாதம் பின்ன அதுவும் இல்லாமல் அந்த குட்டி போகிற ட்ரீவில்ல போயிட்டு கிளாஸ் இருக்கு. ட்ரீவில்லே இங்கேயும் வாடி வீட்டுக்கு வார் மாறி அப்படிதான் வார். அது பின்னால் போயிட்டு மனுஷன் இவன் முடிஞ்சா இப்போ பொறுக்கிறது பின்னால் போடுறோம். இந்த காலத்தில் அப்படி பின்னால் போகிறல்ல. இது வந்து வாட்ஸ்அப்
ஏஐ அது மாதிரி டிஜிட்டல் உலகம். நீங்க கொஞ்சம் ஆன்டிக் ஐடியாவே தானே. ஆறு ஐடியான்னு சொல்லுடா. அடே 80 90ல பிறந்தவன்கிட்ட லவ் பண்ணுற மாதிரி ஐடியா கேட்டால் எங்கட காலத்தில் மாதிரி தாண்டா நாங்கள் ஐடியா சொல்லு. நீ எல்லாரும் படித்து பேச்சு புதிய புதிய மாதிரிக்கு இதாக்கி கொண்டு இதாக்கினத்துக்கு செய்ய வழி இல்லை. எங்கட காலத்தில் மாதிரி நீ அதேடா இன்னும் நாங்கள் ஒத்துமையாக சேர்ந்து புள்ள குட்டிகளோட வாழ். நீ எல்லாம் அப்படி இல்லை. இன்றைக்கு பார்க்கு, நாளைக்கு நம்பர் எடுக்க, நாளண்டைக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, அடுத்த ஆண்டைக்கு பாஞ்சு போகிற. அதே உன்னோட லவ் இன்னும் 1 மாதம் 2 மாதத்துல டிவோர்ஸ் ஆகுது. அதுதான் இந்த காலத்துல இவனோட கூத்து. These nuts.